சனி கிரகத்துல ஒரு ரகசிய கடல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஏலியன்கள் உயிர் வாழும் சொர்க்கமாக என்செலடஸ் இருக்குதாமா. எப்படி? விண்வெளியின் 2 பகுதிகள் சனி கிரகத்தை சுற்றி வரும் ஐஸ் கட்டியான என்செலடஸ் நிலவு இப்போது விஞ்ஞானிகளின் ஹாட் டாபிக்கா இருக்குது. பனிப்பரப்புக்கு அடியில் ரகசிய கடலை ஒளித்து வைத்திருக்கும் இந்த நிலவு அவ்வப்போது விண்வெளியில் நூற்றுக்கணக்கான மைல் உயரத்திற்கு பனி மற்றும் நீராவியை பீச்சி அடித்து சிக்னல் கொடுத்து வருகிறதாமா. இந்த விசித்திர நீரூற்றுகள் குறித்து வெளிவந்துள்ள சில பிரமிப்பூட்டும் உண்மைகளை பார்க்கலாமா? இதுவரை என்செலடஸ் நிலவு தனது எரிமலை போன்ற நீரூற்றுகள் வழியாக பெருமளவிலான நீரை விண்வெளியில் இழப்பதாக கருதப்பட்டது. ஆனால் சூப்பர் கம்ப்யூட்டர் உதவியுடன் செய்யப்பட்ட புதிய ஆய்வுகள் நல்ல செய்தியை சொல்லியிருக்குது. உண்மையில என்செலடஸ் நாம் நினைத்ததை விட 20-40% குறைவான பொருளையே இழக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் என்ன? அந்த நிலவின் அடியில் இருக்கும் கடல் வற்றி போகாமல் நான் கணித்ததை விட நீண்ட காலம் நிலைத்தன்மையுடன் இருக்கிறது என்பதாகும். விண்வெளிக்கு செல்லாமலேயே என்செலடஸின் ரகசியத்தை அறிய விஞ்ஞானிகள் பிசஸ் எனப்படும் பிரத்யேக ஆய்வக அறையை உருவாக்கி இருக்கின்றன. அங்கு என்செலடஸில் நிலவும் அதே கடும் குளிரும் அழுத்தமும் செயற்கையாக உருவாக்கப்பட்டு சோதனையில் கடலில் இருக்கும் உப்புகளும் கரிமப் பொருட்களும் எப்படி விண்வெளிக்கு தப்பி செல்கின்றன என்பதை அக்யூரட்டா கூறுகிறது. சூரிய குடும்பத்தின் குளிர்ந்த பகுதியில் இருக்கும் இந்த நிலவின் கடல் எப்படி உறைந்து போகாமல் இருக்கிறது? இதற்கான விடை அந்த பாறை போன்ற உட்பகுதியில் உள்ளது. சனி கிரகத்தின் பலமான ஈர்ப்பு விசை என்செலடஸின் உட்பகுதியை ரப்பர் பந்து போல அழுத்தி விடுகிறது. இந்த உராய்வினால் ஏற்படும் வெப்பம் பல பில்லியன் ஆண்டுகளாக அந்த கடலை திரவ நிலையிலேயே வைத்திருக்கிறது. மேலும் இந்த நிலவு சுழலும் போது ஏற்படும் ஒருவித தடுமாற்றம் அதன் உள்ளே ஒரு பிரம்மாண்ட கடல் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. காசினி விண்கலம் சேகரித்த தரவுகளும் தற்போதைய புதிய ஆய்வுகளும் ஒரு உண்மையை உரக்க சொல்கின்றன. அது என்ன? என்செலடஸ் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகம். அங்கு உப்பு, கரிம சேர்மங்கள் மற்றும் உயிருக்கு தேவையான அடிப்படை தனிமங்கள் உள்ளன. மிகவும் முக்கியமாக உயிரினங்களின் கட்டுமான அலகுகளான அமினோ அமிலங்கள் அங்குள்ள சூழலில் உருவாக முடியும் என்பது சோதனையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. துளையிட்டு தேடாமலேயே வேற்று கிரக கடலின் மாதிரிகளை நமக்கு அள்ளித்தரும் என்செலடஸ் எதிர்காலத்தில் வேற்றுலக உயிரினங்களை கண்டறியும் தேடலில் மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.